தமிழகத்தில் குழந்தை கடத்தல்களை தடுக்க அறிவியல் ரீதியிலான செயல் திட்டத்தை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், குழந்தைகள் கடத்தல் தொடர்பாக நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது தொடர்பான விவரங்கள் சொல்லுங்க. நிச்சயமா திவ்யா, பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரமாக குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு எக்ஸோனார் அமைப்பின் நிறுவன தலைவர் நிர்மல் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதற்கு பிறகு செய்யாறிலிருந்து ஒரு குழந்தை காணாமல் போனாங்க. அவங்க பெற்றோர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த 2 வழக்குகளும் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தப்போ தமிழக தரப்பில் 2 உயர் அதிகாரிகள் ஆஜராகி தமிழகத்தின் செயல் திட்டம் தொடர்பாக விவரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் நாகமுத்து மற்றும் பாரதிதாசன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தலைமை வழக்கறிஞர் ஏஎல் சோமயாஜி ஆஜராகி காணாமல் போன குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கி வருவதாகவும் அவர் காணாமல் போன வருடத்தை அடிப்படையாக கொண்டு 1 லட்சம் முதல் 3 லட்சம் முறை இழப்பீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் இதை தடுப்பதற்கு அந்தந்த காவல் நிலையங்களில் தனி பதிவேடு உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் விரைவான விசாரணை நடைபெற்றிருக்குன்னு சொன்னாங்க. அனைத்தையும் தமிழக அரசின் பதில் திருப்தி அடைவாக தெரிவித்த நீதிபதிகள் மேலும் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இந்த குழந்தைகள் கடத்தல் என்பது சாதாரணமாக குடும்ப விவகாரங்களில் குழந்தை கடத்தப்படுறது தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் மர்ம நபர்கள் மூலம் நள்ளிரவுகளில் குழந்தைகள் கடத்தப்படுவதற்கு தடுப்பதற்கு சிறப்பு பிரிவை அமைக்க வேண்டும் அப்படின்னு என்பதை வலியுறுத்தியிருக்காங்க. இது உத்தரவாக இல்லை என்றாலும் நீதிமன்றத்தின் பரிந்துரை என்ற முறையில் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் குழந்தைகள் ஒரு மருத்துவமனையில் பிறந்த உடனே அவரோட கைரேகை, கால் ரேகை மற்றும் டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சு அதை இணையத்தில் பதிவேற்றம் செய்யணும். அப்பொழுதுதான் குழந்தை ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துல காணாமல் போகும்போது அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா. முகேஷ், சிறப்பு படை அமைக்க உயர்நீதிமன்றம் பரிந்துரைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதா அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கு. சிறப்பு படை அப்படிங்கிறது எந்த அடிப்படையில உயர்நீதிமன்றம் இந்த பரிந்துரையை முன்வச்சிருக்கு? நிச்சயமா தமிழரசன், இது சிறப்பு படை எதுக்காக நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னாக்க அப்படின்னு நீதிபதி எப்படி விளக்கம் அளிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, சிறப்பு படை என்பது ஒரு அவசியம் ஒன்று. ஏனென்றாக்க வழக்கமான காவல்துறை அவங்களோட இந்த கொள்ளை தடுப்பதற்கும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கும் வழக்கமான பணிகள் அவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தான் இருக்குது. அதே சமயம் சிபிசிஐடிக்கு வழக்கமான விசாரிக்கும் வழக்குகளுக்கு மேலே இந்த குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வழக்கையும் அவர்கள் மேலே திணிச்சு அவங்களுக்கும் பணிச்சுமை ஏற்படுத்துறதுக்கு நீதிமன்றம் விரும்பலை. அதனால் தமிழக அரசு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு யோசனையாக தெரிவிக்குது. அதன்படி தனிப்படை அமைக்கணும். அந்த தனிப்படை அமைக்கும் பட்சத்தில் குழந்தைகள் வியாபார நோக்கத்துக்காக கடத்தப்படும் பொழுது அதை கடத்துவதற்கு முன்பாக தடுப்பதற்கும் கடத்தப்பட்ட குழந்தைகளை துரிதகதியில் செயல்பட்டு மீட்பதற்கும் அந்த படை சிறப்பாக செயல்படும் நீதிமன்றம் நம்புவதாகவும், அந்த தனிப்படை அமைக்கும் பொழுது திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த காவல்துறை அதிகாரிகளை உறுப்பினர்களாக நியமித்து அந்த படையை அமைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் பரிந்துரைக்கிறாங்க. தமிழரசன். முகேஷ், இந்த செயல் திட்டத்தை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு காலக்கெடு வழங்கப்பட்டிருக்கா? எவ்வளவு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு? செயல் திட்டத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் 4 வார கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த செயல் திட்டம் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அது அரசின் செயல்பாடுகள் முழுமையாக எந்த அளவில் முழு வீச்சில் இருக்கும் என்பதை அரசு தரப்பில் தெரிவிப்பாங்க. திவ்யா.